டென்டல் இம்ப்ளான்ட் ட்ரீட்மெண்ட் வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா எங்களுக்கு பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு தெரியலன்னு நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. உங்களோட ஏஜ் வந்து 18க்கு அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஒரு டூத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். அடுத்து மேஜர் கிரைட்டீரியா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட போன் தான் ஒரு மேஜர் கிரைட்டீரியா. உங்க போனோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட இம்ப்ளான்ட்ஸும் நல்லா ஸ்ட்ராங்கா ரீப்ளேஸ் பண்ண முடியும். இப்போ போன் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னா அதை வந்து போனோட குவாலிட்டியும் போனோட சைஸையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம கிட்ட நிறைய சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ் இருக்கு. அந்த முறைகளை பயன்படுத்தி உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டூத் ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்க முடியும். அடுத்த ஒரு மேஜர் கிரைட்டீரியா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஜெனரல் ஹெல்த் ஃபேக்டர். ஜெனரல் ஹெல்த் ஃபேக்டர்ல பார்க்கும்போது முதல் விஷயம் என்னன்னா டயபெட்டிக் லெவல். இப்போ உங்களுக்கு சுகர் இருக்கு, டயபெட்டிக் இருக்கு, நீங்க கண்ட்ரோல்டா இருக்கிறீங்க, நீங்க ரெகுலரா டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ளான்ட் பண்றது எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. இப்போ உங்களுக்கு டயபெட்டிக் லெவல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, HbA1c வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, நான் வந்து சரியா மாத்திரை எடுக்கல ஆனா எனக்கு இம்ப்ளான்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ப்ராப்பரா ஒரு டயபெட்டாலஜிஸ்ட் பார்த்து சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணி அண்டர் கண்ட்ரோல் லெவல்ல வந்து நம்ம இம்ப்ளான்ட்ஸ் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இம்ப்ளான்ட்டோட லைஃப் உங்களுக்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் முக்கியமான கிரைட்டீரியா என்னன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு, அதாவது போஸ்ட் ரேடியேஷன் கீமோதெரப்பி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து நான் தாடையில வந்து கேன்சர் வந்துச்சு, நான் பல்லு எடுத்துட்டேன், தாடையும் சேர்த்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, எனக்கு இம்ப்ளான்ட் போட்டு பல்ல ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு பண்ண முடியும். ஆனா இந்த கேன்சருக்காக ரேடியேஷன் தெரப்பியோ இல்லை கீமோதெரப்பியோ பண்ணியிருப்பாங்கல்ல, அது பண்ணி முடிச்சு நம்ம குறைஞ்சது ஒரு 6 to 8 months கழிச்சு நம்ம போன் ஸ்கேன் பண்ணிட்டு அந்த இடத்துல போன் டென்சிட்டி எவ்வளவு இருக்குங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளால 100% இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்ண முடியும். அந்த இம்ப்ளான்ட்டும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங் பண்ற பேஷண்ட்ஸ். இப்ப ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இம்ப்ளான்ட்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இம்ப்ளான்ட் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 டேஸும் இம்ப்ளான்ட் பண்ற டேட்டுக்கும் பிளஸ் அதுக்கப்புறம் ஒரு 15 to 20 டேஸ்க்கும் ஸ்மோக் பண்ணாம இருந்தாங்கன்னா அவங்களோட ஹீலிங் வந்து பெட்டரா இருக்கும். இல்ல அப்படின்னா அவங்களோட ஹீலிங் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இல்ல நடுவுல சடனா ஸ்மோக்கிங் பண்ற ஹேபிட்டை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இம்ப்ளான்ட்டை சுத்தி இருக்கக்கூடிய கம் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே போன் கண்டிஷன் மட்டும்தான் நம்ம ரொம்ப அவசியம். போன் கண்டிஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, போனோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ப்ராப்ளமே இல்லை. போன் குவாலிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னா நம்மளால போன் கிராஃப்டிங் பண்ண முடியும். இல்லைன்னா ஜைகோமேட்டிக் இம்ப்ளான்ட்டோ இல்ல டெரிகாய்டு இம்ப்ளான்ட்ஸோ இல்ல சப்பெரியாஸ்டல் இம்ப்ளான்ட்ஸ், இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் இம்ப்ளான்ட் டெக்னாலஜிஸ் மூலமா கண்டிப்பா உங்களோட பல்ல நம்மளால ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்க முடியும். ஸ்ரீசாய் கிளினிக்ல இதுக்காகவே நாங்க ஹைலி அட்வான்ஸ்டு CBCT ஸ்கேன்ஸும் இன்ட்ராஓரல் ஸ்கேன்ஸும் வச்சிருக்கோம். இங்கே கைடட் சர்ஜரி மூலமா உங்களுக்கு ப்ரிசைஸா இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்ணி தரோம். வேற ஏதாவது ஒரு டென்டிஸ்ட் கிட்ட மீட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு இப்ப இம்ப்ளான்ட் போட்டு பல்லு வைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களா, இல்ல நீங்க இம்ப்ளான்ட் பண்ணி பல்லு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஸ்ரீசாய் டென்டல் கிளினிக் வாங்க, வெளியிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு ஒரு கன்சல்டேஷன் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கான ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் தரோம். அதுக்கப்புறம் உங்களோட ட்ரீட்மெண்ட் பிளானை நீங்க டிசைட் பண்ணிக்கலாம்.